ஓம் நம சிவாய. அங்கையர்கண்ணி மீனாட்சி சொக்கநாத சுவாமி திருவடிகள் போற்றி. இன்று காசியில் விமான நிலையத்தில் அமர்ந்துள்ளேன். இப்பொழுது திடீரென்று என் மனதிற்கு ஒரு சிந்தனை உதித்தது. அதை அப்பொழுதே விளக்கமாக சொல்லிவிட்டால்தான் என்னுடைய மனம் அமைதியடையும். ஏனென்றால் சிறிது நேரம் கழித்தால் இந்த சிந்தனை மறந்துவிடும். அதாவது இன்றைய சிந்தனை என்னவென்றால், பள்ளத்தில் இருந்து எழுப்புவது அருள், உயரத்தை அடைவது நம்மளுடைய முயற்சி. மனித வாழ்க்கை எப்போதும் சமமான பாதையில் இருப்பதில்லை. சில நேரங்களில் நாம் உயரத்தில் நடக்கிறோம், சில நேரங்களில் அறியாமை, தவறான முடிவுகள், சூழ்நிலை, பேராசை, அவசரம் அல்லது அனுபவமின்மை காரணமாக பள்ளத்தில் விழுந்து விடுகிறோம். அந்த பள்ளத்தில் விழுந்த மனிதனால் சில நேரங்களில் தனியாக எழுந்து வர முடியாது. அப்பொழுது பல தெய்வங்களை நாம் வேண்டியிருக்கும் காரணத்தினாலும் வழிபட்ட காரணத்தினாலும் அந்த தெய்வ அருளால் ஒரு மனிதர், ஒரு வாய்ப்பு, ஒரு நல்ல அறிவுரை, ஒரு உறவு அல்லது ஒரு சூழ்நிலை துணையாக வந்து அவனை பள்ளத்திலிருந்து தூக்கி சமநிலையான இடத்தில் நிறுத்துகிறது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான உண்மையை நாம் உணர வேண்டும். பள்ளத்திலிருந்து நம்மை தூக்கி விட்டவர் வாழ்நாள் முழுவதும் நம்மை தூக்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு. ஏனெனில் உதவி என்பது நம்மை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காகவே தவிர நமது வாழ்க்கையை முழுவதுமாக மற்றொருவர் சுமந்து செல்வதற்காக அல்ல. ஒருவரை துன்பத்திலிருந்து காப்பாற்றலாம், அவருக்கு தேவையான வாய்ப்பை கொடுக்கலாம், சரியான பாதையை காட்டலாம், அனுபவத்தை பகிரலாம், சூழ்நிலையை மாற்றி அமைத்து தரலாம். ஆனால் அவருக்கு பதிலாக நாம் முயற்சி செய்ய முடியாது. அவருக்கு பதிலாக நாம் அறிவை பெற முடியாது. அவருக்கு பதிலாக நாம் உழைக்க முடியாது. அவருக்கு பதிலாக நாம் அனுபவமும் பெற முடியாது. அவருக்கு பதிலாக நாம் வாழ்க்கையில் முன்னேறவும் முடியாது. பள்ளத்திலிருந்து ஒருவரை தூக்குவது உதவியாளரின் கருணையாக இருக்கலாம். ஆனால் சமநிலையிலிருந்து மேட்டுக்கு சென்று உயரத்தை அடைவது அந்த மனிதனின் முயற்சி, அறிவு, உழைப்பு, ஒழுக்கம் மற்றும் பக்குவத்தை பொறுத்தது. ஒருவன் நம்மை பள்ளத்திலிருந்து தூக்கிவிட்டான் என்பதற்காக அவனே நம்மை மலை உச்சி வரை சுமந்து செல்ல வேண்டும் என்று நினைப்பது நன்றியான அது அல்ல. அது சார்ந்திருக்கும் மனநிலை. உண்மையான நன்றி என்பது நம்மை தூக்கிவிட்டவரை பற்றி கொண்டு வாழ்வது அல்ல. அவர் கொடுத்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி நம்முடைய கால்களில் நாமே நின்று வாழ்க்கையை சரியாக அமைத்து கொள்வதே உண்மையான நன்றி. பள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் எழுந்தால் மீண்டும் விழுந்து விடுவோம். பள்ளத்திலிருந்து எழுந்தவுடன் நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நான் ஏன் இந்த பள்ளத்தில் விழுந்தேன்? எந்த தவறான முடிவு என்னை இங்கே கொண்டு வந்தது? எந்த பழக்கம் என்னை வீழ்த்தியது? யாரை நம்பியதில் தவறு ஏற்பட்டது? எந்த அறிவின்மையால் என்னை பாதித்தது? எந்த அவசரம் அல்லது அகந்தை என்னை தள்ளியது? இவற்றை ஆராயாமல் உதவி கிடைத்த மகிழ்ச்சியில் மட்டும் வாழ்ந்தால் அடுத்த பள்ளத்தில் மீண்டும் விழ நேரிடும். ஒவ்வொரு முறையும் நாம் விழும்போதும் யாராவது ஒருவர் வந்து தூக்கி விடுவார் என்று எதிர்பார்ப்பது பக்குவமின்மை. ஒரு முறை கிடைத்த உதவியை அனுபவமாக மாற்றி மீண்டும் அதே பள்ளத்தில் விழாமல் நம்மை பாதுகாத்து கொள்வதே பக்குவம். தவறை மறைப்பது முன்னேற்றம் அல்ல, தவறை உணர்வது அறிவு. தவறின் காரணத்தை ஆராய்ந்து அனுபவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த தவறை மீண்டும் செய்யாமல் இருப்பதே பக்குவம். அந்த அனுபவத்தை வைத்து உயர்வதுதான் முன்னேற்றம். சரி, தெய்வம் செய்யும் உதவி. தெய்வம் எல்லா நேரங்களில் நம்மை தூக்கி சுமந்து செல்லாது. சில நேரங்களில் அது ஒரு கையை அனுப்பும், சில நேரங்களில் ஒரு மனிதரை அனுப்பும், சில நேரங்களில் ஒரு வாய்ப்பை திறக்கும், சில நேரங்களில் ஒரு நல்ல அறிவுரையை நம் காதில் விழச் செய்யும், சில நேரங்களில் நம் சூழ்நிலையவே அது மாற்றி அமைக்கும். அது அவரவர்கள் தெய்வத்தின் மீது வைத்துள்ள நம்பிக்கையை பொறுத்தது. தெய்வம் பாதையை காட்டலாம், நடக்க வேண்டியது
நாம் தான். தெய்வம் கதவை திறக்கலாம், உள்ளே செல்ல வேண்டியது நாம். தெய்வம் விதையை கொடுக்கலாம், விதைத்து வளர்க்க வேண்டியது நாம். தெய்வம் பள்ளத்திலிருந்து தூக்கலாம், மலை ஏற வேண்டியது நாம். தெய்வ அருள் நமக்கு வாய்ப்பை கொடுக்கும், ஆனால் முயற்சி, உழைப்பு, அறிவு, ஒழுக்கம், பொறுமை, அனுபவமே அந்த வாய்ப்பை முன்னேற்றமாக மாற்றும். உதவிக்கும் முன்னேற்றத்திற்கும் உள்ள வேறுபாடை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். துன்பத்திலுள்ள ஒருவருக்கு உதவுவது சாத்தியம், ஏனெனில் அவரை முதலில் பாதுகாப்பான நிலைக்கு கொண்டு வரலாம். ஆனால் முன்னேற விருப்பமில்லாத ஒருவரை யாராலையும் முன்னேற்ற முடியாது. பள்ளத்தில் விழுந்தவனை கஷ்டப்பட்டு தூக்கிவிடலாம், ஆனால் முயற்சி செய்யாதவனை கஷ்டப்பட்டு முன்னேற்ற முடியவே முடியாது. முன்னேற்றம் என்பது வெளியிலிருந்து திணிக்கப்படுவது அல்ல, அது மனிதனுக்குள் இருந்து பிறக்க வேண்டும். நான் ஏன் மாற வேண்டும், நான் கற்றுக்கொள்ள வேண்டும், நான் உழைக்க வேண்டும், நான் மீண்டும் அதே தவறை செய்யக்கூடாது, எனக்கு கிடைத்த வாய்ப்பை வீணாக்கக்கூடாது, நான் மாற வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்குள் பிறக்கும் போதுதான் உண்மையான முன்னேற்றம் தொடங்குகிறது. வாழ்க்கை ஒரு கிராஃப் மாதிரி. வாழ்க்கை ஒரு கோடாக பார்த்தால் பள்ளம் என்பது துன்ப நிலை, சமநிலை என்பது மீட்பு நிலை, மேடு என்பது முன்னேற்ற நிலை. பள்ளத்திலிருந்து சமநிலைக்கு கொண்டு வர உதவி தேவைப்படலாம், ஆனால் சமநிலையிலிருந்து உதவிக்கு மற்றும் உயரத்திற்கு செல்ல உதவி முயற்சி தேவை. யாருடைய உதவியும் முன்னேற்றத்திற்கு தேவையில்லை, ஆனால் நம்முடைய முயற்சியே தேவை. பள்ளத்திலிருந்து வெளியே வந்தது வெற்றி அல்ல, அது ஒரு வாய்ப்பு, புதிய வாய்ப்பு. மீண்டும் பள்ளத்தில் விழாமல் வாழ்வது அறிவு. அங்கிருந்து மேலே உயர்வது சாதனை. நம்மை தூக்கிவிட்ட கரத்தை மறக்கக்கூடாது, அதே நேரத்தில் அந்த கரத்தை என்றென்றும் பிடித்து கொண்டு நிற்கவும் கூடாது. அந்த உதவியால் கிடைத்த சமநிலையை பயன்படுத்தி நம்முடைய கால்களில் நாமே நின்று நம்முடைய அறிவால் பாதையை தேர்ந்தெடுத்து நம்முடைய உழைப்பால் உயரத்தை அடைய வேண்டும். பாண்டி முனீஸ்வரனின் அருள்வாக்கு. உன்னை பள்ளத்திலிருந்து தூக்கிவிட நான் ஒரு கரத்தை அனுப்புவேன், அல்லது நானே தூக்கி விடுவேன். ஆனால் உன்னை உயரத்துக்கு அழைத்துச் செல்ல உனக்குள் முயற்சியை எழுப்புவேன், அனுபவத்தை புகட்டுவேன், உன்னை புரிய வைப்பேன். கையை மட்டும் பற்றி கொண்டு நிற்காதே, கிடைத்த வாய்ப்பை பயன்பற்றி கொண்டு முன்னேறு. நீ விழுந்த இடத்தை மறக்காதே, விழுந்த காரணத்தையும் ஆராய வேண்டும். அதே தவறை மீண்டும் செய்யாதே. உன்னை தூக்கியவருக்கு நன்றியுடன் இரு, ஆனால் உன் வாழ்வின் பொறுப்பை அவர் மீது சுமத்தாதே. உன்னால் தான் செய்தேன், உன்னால் தான் நடந்தது என்ற எண்ணம் வரக்கூடாது. அருள் உன்னை எழுப்பும், அறிவு உன்னை வழிநடத்தும், முயற்சி உன்னை முன்னேற்றும், அனுபவம் உன்னை பாதுகாக்கும், பக்குவம் உன்னை உயரத்தில் நிலைநிறுத்தும். பள்ளத்தில் எழுப்பப்படுவது தெய்வ அருள், சமநிலையை பாதுகாப்பது நமது அறிவு, மீண்டும் விழாமல் இருப்பது நம் பக்குவம், மேட்டிற்கு ஏறுவது நம் முயற்சி, உயரத்தில் நிலைத்திருப்பது நம் ஒழுக்கம். உதவி நம்மை காப்பாற்றலாம், ஆனால் முயற்சியே நம்மை முன்னேற்றும். தெய்வம் நமக்கு பாதை அமைத்து தரலாம், ஆனால் அந்த பாதையை நடந்து உயரத்தை அடைய வேண்டியது நம்முடைய கடமை. அதுவே நம்மளுடைய பொறுப்பு. உணராமல் இருந்தால் துன்பத்திலிருந்து நாம் மேல் வரவே முடியாது. இதுவே பாண்டி முனீஸ்வரனின் சிந்தனை. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.